திருவிழா 10 நாள் நடக்கும். இது 3வது நாள். 3வது நாள் 63 நாயன்மார்கள் மலையை சுற்றி வருவாங்க. எவ்வளோ க்ரௌட் பாருங்கள், செம்மையாக இருக்கும் 10 நாள் திருவிழாவும். நான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணேன் அந்த 10 டேஸ்மே. என் குட்டீஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எங்கே கிளம்பிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் சித்திரை திருவிழான்னு சொல்லியிருந்தேன்ல, இன்றைக்கி அந்த சித்திரை திருவிழாவோட தேர் நாள். ஸோ இன்றைக்கி தேரோட்டம் இருக்குது. அதுக்காக தான் காலையிலே பியூட்டிஃபுல்லாக என் குட்டீஸ் கிளம்பிட்டாங்க. ரொம்ப சூப்பராக போச்சு டே. நான் அங்கே இருந்த வீடியோஸ்லாம் கேப்சர் பண்ணியிருக்கேன், உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். தேரை பார்த்து நல்லா சாமி கும்பிட்டு சாமிக்கு தீபத்தெல்லாம் காமிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக டே போச்சு. என்னோடய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணியிருந்தேன். செம்ம க்ரௌட் அங்கே. என்னால் நிறைய விஷயங்கள் என் குட்டீஸை வச்சுட்டு கேப்சர் பண்ண முடியல. ஈவினிங் நான் கோவிலுக்கு போனது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வீடியோஸ் எடுத்திருக்கேன். ரொம்ப சூப்பராக போச்சு டே. நாங்கள் பிரசாதம் கொடுத்துருந்தோம். என்ன பிரசாதம் கொடுத்துருந்தாலும் பிரசாதம் வாங்கி சாப்பிட்றது தானே ஸ்பெஷல். ஸோ பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டாச்சு. வீட்டில் ஒரு வேண்டுதல் இருந்துச்சு, சூறைக்காய் விடுறேன்னு. ஸோ அதெல்லாம் தம்பி பண்ணாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு செம்மையாக அந்த டேவை என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தேர் முடிஞ்ச ஈவினிங் கோயிலுக்கு போயிருந்தோம். கோவில் நிறைய கடை, அவ்வளோ அழகாக இருந்தது. எங்கள் அம்மா திருவிழாக்கே எங்கள் வீட்டுக்கு வர எல்லா கெஸ்ட்டுக்குமே மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு எப்போவுமே வாங்கி தருவாங்க. ஸோ முதல்ல போய் அதை வாங்கினோம். சுற்றி இருந்த எல்லா கடையும் பார்த்ததும் எது வாங்குறது எது வேண்டானே தெரியல. என் குட்டீஸை வேற கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க இது வேணும் அது வேணும்னு செம்ம அமக்கலம் பண்ணிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருள் வாங்கியிருந்தோம். உப்பு ஜாடி, அருவாமனை, கத்தி, இதை மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கியிருந்தோம். அப்புறம் என் குட்டீஸ் கோயிலுக்குள்ளே போன உடனேயே டாய் வேணும்னு கேட்டால ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன டாய் வேணும், அவங்களுக்கு என்ன டாய் வேணும்னு ஃபுல் பர்ச்சேஸும் ஓவர் பண்ணியாச்சு. பர்ஸையும் காலி பண்ணியாச்சு. ஸோ அங்கேருந்து மூவ் ஆன் பண்ணி அப்படியே ஃபுட் கவுண்டர் தான் போனோம். திருவிழானாலே அப்பளம் இல்லாமலாம் சாப்பாடு இல்லாமலாம் அப்படிங்கிற மாதிரி தான். அப்பளம், பஜ்ஜி, காலிஃப்ளவர் பக்கோடா, கோபி மஞ்சூரியன், பூரி, பேல்பூரி, ஐஸ்கிரீம், ஐஸ்கோலா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, கரும்பு ஜூஸுன்னு நம்மளோட டின்னரை அங்கேயே முடிச்சிட்டோம். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து ப்ளே பண்ணுறதுக்கான சம் பிளேஸ் இருந்துச்சு. என் குட்டீஸ் அங்கே தான் போகணும், விளையாடணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு ஜோஷிதாவை விட்டுட்டு அஷிதாவை மட்டும் நாங்கள் கூட்டிகிட்டு போனாங்க. அதை பார்த்ததும் ஜோஷிதா நானும் போவேன் அப்படின்னு அழுதாங்க. அவங்க இருக்கவங்களே சொன்னாங்க, இவங்க ரொம்ப குட்டி பாப்பாவாக இருக்காங்க, இவங்க எப்படி போய் விளையாடுவாங்க, வேண்டாம் அப்படி சொல்லிட்டு. இல்லை நானும் போவேன்னு அழுததுனால அவங்களையும் ஏற்றி விட்டோம். நாங்கள் நினச்சோம் குழந்தை எப்படி இவ்வளோ மேலே ஏறுவாங்க, ரொம்ப கஷ்டம். அஷிதா நல்லா விளையாண்டாங்க. பட் அவங்க பண்ணதை பார்த்து எங்களுக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அவள் ஸ்டெப் பை ஸ்டெப் அவ்வளோ அழகாக மேலே ஏறி போனால். சில விஷயங்கள் குழந்தைங்க தான் நம்மளுக்கு சொல்லித்தராங்க. முயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறது தான். ஸோ இவங்க அப்படியே படிப்படியாக மேலே போய் அஷிதாவும் ஜோஷிதாவும் ஒன்றா கீழே வரும்போது அவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்குமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இந்த சேர் வேறு உள்ளே என்ட்ரானதுமே இந்த சேர் தான் வேணும்னு 2 பேரும் கேட்டு எழுது ஃபஸ்ட்டு வாங்கினாங்க. நான் சொன்னது தான் இந்த பலூன் தான். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவளும் மேலே ஏறி 2 பேரும் ஒன்றாவே கீழே வந்துட்டாங்க. நாங்களாம் முடியாதுடா வேண்டாண்டா அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கூப்பிட்டுட்டே இருந்தால் கூட அவங்க கண்டுக்கவே இல்லை. நான் போகிறேன் மம்மி அப்படிங்கிற மாதிரி அவங்க அழகாக மேலே போனாங்க. ஸோ இதை மாதிரி எங்கள் சித்திரை திருவிழா எல்லாத்தோடவும் ரொம்ப சூப்பராக நடந்து முடிஞ்சிருச்சு. நாங்களும் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம். குட்டீஸ்க்கு ஆக்சசரிஸ் வாங்கிட்டு அங்கே ஒரு கிளாசிக்கல் ப்ரோக்ராம் நடந்துச்சு. அதையும் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.